இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தீபாவளி அன்பளிப்பு கூடைகளுக்காக 15 லட்சம் வெள்ளி, மின் சுடலைகள் நிர்மாணிப்புக்கு 2 கோடி வெள்ளி. வரும் பட்ஜெட்டில் இந்தியர்கள் மீது கூடுதல் கவனம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவிப்பு. அடுத்த மாதம் இறுதியில் கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி திருநாளையொட்டி அன்பளிப்பு கூடைகளுக்காக அரசாங்கம் இதுவரை 15 லட்சம் வெள்ளியை வழங்கியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அதேவேளையில் கிடா, ஜொஹோர், ஸ்லாங்கோர், நெகிரி சம்பிலான் மற்றும் பினாங்கு ஆகிய 5 மாநிலங்களில் மின் சுடலைகள் அமைப்பதற்காக தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் 20 மில்லியன் அல்லது 2 கோடி வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தவிர வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இந்தியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்துள்ளார். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் எந்த சமயத்திலும் இந்தியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை புறக்கணித்தது கிடையாது என்று டத்தோஸ்ரீ அன்வார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை பலப்படுத்தவும் வளப்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் விளக்கினார். குறிப்பாக கல்வி, வீட்டு வசதி, கோயில் மற்றும் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் இந்தியர்கள் பலன் பெறும் வகையிலும் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி வந்துள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். இதற்கு முன்னதாக இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று திட்டமான மீத்ராவிற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தவிர இந்திய தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் தக்கோன் மற்றும் அமானா இக்தியார் மலேசியா போன்ற திட்டங்களில் உரிய ஒதுக்கீட்டை அரசாங்கம் வழங்கியுள்ளது என்று பிரதமர் தமது முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ள செய்தியில் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் நேற்று இந்திய சமுதாய பிரதிநிதிகள் மற்றும் ஊடகங்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது இந்திய சமுதாயத்தின் மேன்மைக்காக அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்துள்ளன என்பதை தாம் விளக்கியுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த கொள்ளையன் என்று நம்பப்படும் ஆடவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். இன்று அதிகாலை 2 மணியளவில் ரவாங் அருகில் குண்டாங்கில் நிகழ்ந்த அதிரடி தாக்குதலில் அந்த கொள்ளையன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டான். நிசான் கிராண்ட் லிவினா ரக காரில் சென்ற கும்பல் ஒன்றை தடுத்து நிறுத்த குற்றவியல் புலன் விசாரணை இலாக்காவை சேர்ந்த போலீசார் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். எனினும் அந்த கும்பல் காரை நிறுத்தாமல் போலீசாரை நோக்கி சுடத் தொடங்கியதை தொடர்ந்து குற்றவியல் தடுப்பு போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதில் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். காரில் இருந்த சில நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் ஒமார் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் இந்த அதிரடி தாக்குதல் தொடர்பான விரிவான தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று டத்து உசேன் குறிப்பிட்டுள்ளார். வீடொன்று தீப்பற்றிக் கொண்டதில் ஒருவர் உயிரிழந்த வேளையில் இதர 7 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இச்சம்பவம் இன்று அதிகாலையில் பேரா சத்யாவான் அருகில் தமான் முஹிபா என்ற வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. முகமது கைருல் ரிட்ஸ்வான் முகமது தைப் என்ற 46 வயதுடைய நபர் வீட்டின் வரவேற்பு அறையில் கருகி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் அதிகாலை 2:40 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில இயக்குநர் சபோருட்ஜினோர் அஹ்மத் தெரிவித்தார். இத்தீ விபத்தில் அந்த தரை வீட்டின் மேல் மாடி 60 விழுக்காடு சேதமுற்றது. அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேளையில் தீ பரவியுள்ளது. அவரவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டிய துணியோடு வெளியேறியதால் அவர்களால் எந்த பொருளையும் மீட்க இயலவில்லை என்று சபோருட்ஜினோர் கூறினார். அரச மலேசிய போலீஸ் படையின் விசாரணை வலயத்திற்குள் இருந்து வரும் சர்ச்சைக்குரிய குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் நாட்டை விட்டு தப்பிக்க சாத்தியம் இல்லை என்று
போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் இன்னமும் நாட்டிற்குள்ளேயே பதுங்கி இருக்கக்கூடும் என்று போலீஸ் படை நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். கிளந்தானில் மலேசியா தாய்லாந்து எல்லை பகுதி வாயிலாக தாய்லாந்துக்கு தப்பி செல்வதாக இருந்தாலும் அவர்கள் குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் தலைமைத்துவத்திடமிருந்து பணபலத்தை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதன் முன்னணி தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு இருப்பதுடன் நிறுவனத்தின் வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. எனவே பணபலம் இல்லாமல் அவர்களால் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு சாத்தியம் இல்லை என்று தான் ஸ்ரீ ரசருடின் தெரிவித்தார். அண்மையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையை தொடர்ந்து பேந்தியன் வெஞ்சர்ஸ் என்ற பொய்யான முதலீட்டு திட்டத்தில் நடந்த மோசடிகள் தொடர்பில் 7 தனிநபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த மோசடி சம்பவங்கள் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 23க்கும் 52க்கும் இடைப்பட்ட வயதுடைய சில தனிநபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குநர் டத்து ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர்கள் பிடிபட்டது மூலம் 13 கைபேசிகள், ஒரு மடிக்கணினி, 6 ATM அட்டைகள், 2 ஜோடி நிறுவன பதிவு ஆவணங்கள், வங்கி கணக்கு அறிக்கை உட்பட பல பொருட்களை அந்த கும்பலிடம் இருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேந்தியன் வெஞ்சர்ஸ் என்ற பொய்யான முதலீட்டு திட்டத்தினால் 3,39,72,448 வெள்ளி 15 காசு இழப்பு ஏற்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்து ராம்லி முகமது யூசுப் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நிறுவனம் அமெரிக்காவை தளமாக கொண்டதாகும். ஆனால் அந்த நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தின் பெயரில் தொடங்கப்பட்ட பொய்யான முதலீட்டு திட்டத்திற்கும் அறவே தொடர்பு இல்லை என்று அவர் விளக்கினார். இதன் தொடர்பில் மேலும் 7 நபர்கள் தேடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். குழந்தையின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என்று நம்பப்படும் மனித எலும்புக்கூடு ஒன்று ரவாங் பைபாஸ் நெடுஞ்சாலை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று மதியம் 1 மணியளவில் அப்பகுதியில் 53 வயதுடைய உள்ளூர் தொழிலாளி ஒருவர் பழைய இரும்பு பொருட்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த மனித எலும்புக்கூட்டை கண்டு போலீசுக்கு தகவல் அளித்ததாக ஹுலு ஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அஸ்ரி முகமது யூனுஸ் தெரிவித்தார். அந்த எலும்புக்கூட்டிற்கு அருகில் எந்த ஒரு அடையாள பத்திரமோ அல்லது கைபேசி எண்களை குறிக்கும் எந்த ஒரு ஆவணமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. குழந்தையின் இரகசிய பிறப்பை மறைக்கும் நோக்கில் அக்குழந்தை நெடுஞ்சாலையோரத்தில் வீசப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக முகமது அஸ்ரி குறிப்பிட்டார். கிழக்கு சீனாவில் பணம் கொடுக்க மறுத்த தனது தாயாரை எட்டி உதைத்து கொடூரமாக தாக்கும் 13 வயதுடைய ஒரு இளைஞரின் செயல் தொடர்பான காணொளி ஒன்று மிக குறுகிய நேரத்திலேயே சுமார் 50 லட்சம் பேர் பார்த்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷண்டோங் மாநிலத்தில் ஒரு குடியிருப்பு பகுதி அருகில் தனது தாயாரை கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சியை அந்த இளைஞர் வீடியோவில் பதிவு செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாதுவை அந்த இளைஞர் துரத்துவதைப் போலவும் அவதூறு பேசி கூச்சலிடுவதைப் போலவும் எட்டி உதைப்பதைப் போலவும் அந்த காணொளியில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. தனது தாயாருக்கு எதிராக அந்த இளைஞர் வன்முறையில் ஈடுபடுவதை கண்ட காவல்துறை அதிகாரி அதனை தடுத்து நிறுத்துவதைப் போல் உள்ளது. ஒரு தாயின் வேதனையை சித்தரிக்கும் இந்த வீடியோ காணொளியை குறுகிய நேரத்தில் 50 லட்சம் பேர் பார்த்துள்ளனர் என்று ஜியாவ்செங் வீடியோ செய்தி நிறுவனம் கூறுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.